26ல உங்களுக்கான ரெசல்யூஷன் என்ன? எப்படிலாம் ஒரு லைஃப் வாழணும்னு உங்களுக்கு ஆசை? ஆக்சுவலி நான் இது வந்து லாஸ்ட் இயரே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். டிராவல் பண்ணணும் ஃபுல்லா. இவ்வளோ நாள் நான் அந்த பர்சன் கூட டிராவல் பண்ணிட்டு இருந்தேன். ஃப்ரெண்ட்ஸோட பண்றதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டேன். எனக்குன்னு இருந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு இவங்க ஒரு பர்சன் மட்டும் அவைலபிலிட்டி கொடுத்துருந்தா இப்போ எனக்கு ஒருத்தங்க தேவைப்படுன்றப்ப யாருமே கிடையாது. ஸோ அந்த மிஸ்டேக் நான் பண்ண மாட்டேன். ஒரு பர்சனை டிபெண்ட் பண்ணி இல்லை எமோஷனல் அட்டாச் ஆகுறதோ அதெல்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் வெளியே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது நமக்கு ஆப்ஷன்ஸ் அதிகமா இருக்கு. ஓ, லவ் பண்ணும்போது தெரியலையா ஆப்ஷன்ஸ் அதிகமா இருக்குன்னு? ஏதாவது அப்ரோச் வந்தாலும் நம்ம அப்படியே அதை கன்சிடர் பண்ணாம இருந்துருவோம். இப்போதான் அந்த பழைய மெசேஜ் எல்லாம் போய் ரெக்வஸ்ட்ல எல்லாம் பார்த்துட்டு ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. சரி அப்போ வந்து பார்ட்னர் அது என்ன சொல்றது, ஒருத்தர் டேட் பண்ணி அதுக்கப்புறம் ரஷ் பண்ணக்கூடாது ரிலேஷன்ஷிப்ல. அடுத்து ஒரு 1 year டைம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஆப்வியஸ்லி லேட் 20s வந்தாச்சு. இதுக்கப்புறம் வெயிட் பண்ண முடியாது, வீட்லயே விட மாட்டாங்க இல்லையா. அது நிறைய ட்ராவல் பண்ணணும். படிச்சுட்டு இருக்கேன். அது நல்லபடியா ஹையர் ஸ்டடீஸ் முடிச்சுட்டு பிஹெச்டி போகணும். இப்போ இருக்கிற ப்ரொஃபஷன்லேருந்து வேற ப்ரொஃபஷன் வந்து ஜம்ப் ஆக போறேன். அது வந்து ஒரு நல்ல படியா போகணும்னு நம்புறேன். ஏன் அந்த ஜம்ப்? ஏன் இந்த ஜம்ப்னா, ஆக்சுவலி இப்போ யுஎஸ் ஹெல்த் கேர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் எடுத்து படிச்சதும் எனக்கு பிடிக்காம தான் படித்தேன், வேற வழி இல்லாம. அதுக்கப்புறம் சரி உருப்படியாக ஏதாவது பண்ணுவோன்னு எம்பிஏ பண்ணேன். கோவிட் பேட்ச் 2 yearsம் கோவிட்ல போயிடுச்சு. சரி ஓகே, நமக்கு வேற வழியில நம்ம வந்துட்டு ஐடி தான் போகணும், நான் டெக்னிக்கலாக இருக்கணும்னா நைட் ஷிஃப்ட் இப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நமக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி வேணும்ல. எல்லாரும் மாதிரியும் போகிறோம், சிஸ்டம் தட்டுறோம், வரோம், சாட்டர்டே சண்டே இப்படி சுற்றிட்டு இருக்கோம். நல்லா இல்லை. ஸோ அதனால இப்போ வேற டிகிரி எடுத்திருக்கேன். அதில் வந்துட்டு கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக போகணும்னு நினைக்கிறேன்.